ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிருத்தி சுரேஷோட கல்யாணத்துக்கு வந்து ரொம்ப லிமிட்டட் மெம்பர்ஸை தான் வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த மெம்பர் நம்ம தளபதியும் கூப்பிட்டுருக்காங்க. ஸோ அதோட வீடியோஸ் வந்து இப்போ பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்கு, ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. தளபதி வந்து ப்ரைவேட் ஜெட்டில் போன அந்த வீடியோ வந்து பயங்கர ட்ரெண்டாகவும் வைரலாகவும் ஆகிட்டு இருக்கு. ஸோ அவரு கூட வந்து பாடி கார்ட்ஸ் 2 பேரையும் கூட்டிகிட்டு போயிருந்திருக்காரு. ஸோ அந்த ஃபோட்டோ ஃபிக்கும் வந்து பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ வந்து இந்த வீடியோ வந்து ரீசெண்டாக வந்து பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. தளபதி வந்து அவங்க கூட போன ப்ரைவேட் ஜெட்டில் போயிருக்காங்க. அவங்க கூட அவரோட மேனேஜர் ஜெகதீஷ் பழனிசாமி அவர்கள் போயிருக்காரு. அதுக்கப்புறம் த்ரிஷா மேம் போயிருக்காங்க. ஸோ அதுக்கு போக வந்து யாரெல்லாம் அட்டன் பண்ணாங்க பார்த்தீங்க அப்படின்னா மாளவிகா மோகன், அதுக்கப்புறம் கல்யாணி பிரியதர்ஷன், அவங்க 2 பேருமே அட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ பேருக்கு தான் வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்களா கீர்த்தி அப்படிங்கிறது தெரியல. ஸோ ஆனால் இவங்கெல்லாம் போய் அட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் ப்ரைவேட்டாக தான் வந்து கல்யாணம், அவங்க கீர்த்தி சுரேஷோட கல்யாணம் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இப்போ வந்து இதை வந்து எதுக்காக சொல்ல வரோம் அப்படின்னா, தளபதி விஜய் அவர்கள் வந்து கோவாவுக்கு போய் கீர்த்தி சுரேஷ் மேமோட கல்யாணத்தை வந்து அட்டன் பண்ணியிருக்காரு. ஆனால் இங்கே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை வந்து நேராக வந்து பார்க்க வரல அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டுகள்லாம் எழுந்துட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து தக்க பதில் வந்து அம்பேத்கரோட புக் வெளியீட்டு விழாவில் வந்து கிளீனாக சொல்லியிருந்தார். எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சம்பிரதாயத்துக்கு போய் மணலில் போய் வெள்ளத்தில் போய் நின்று ஃபோட்டோக்கெல்லாம் போஸ்ட் கொடுக்குறதுலாம் எனக்கு வந்து இஷ்டம் இல்லை. ஆனால் வந்து அரசியல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா இந்த சம்பிரதாயத்தை பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ இனி வரும் காலங்களையும் சரி, இப்போவும் வந்து சரி, தளபதி வந்து மக்களை கூடிய விரைவில் பார்ப்பாரு அப்படிங்கிறது இன்டெரக்டாகவே அவர் மென்ஷன் பண்ணியிருந்தார். ஸோ இதுதான் அரசியல், யார் எப்போ என்ன தப்பு பண்ணுவாங்க அப்படிங்கிறது கரெக்டாக பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி பேசிகிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் அதுக்கு வந்து தளபதி வந்து நீட்டான ஒரு பதில் சொல்லியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக வந்து கூடிய விரைவில் வந்து மக்களை சந்திக்க வருவார். ஸோ சம்பிரதாயத்துக்காக எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடாது, அது முழு மனசோட மக்களுக்கு நிறைவாக செய்யணும் அப்படிங்கிறத மாதிரியும் அதில் நூல் வெளியீட்டு விழாவில் வந்து சொல்லியிருப்பார். ஸோ அதை வந்து அவர் முன்னிறுத்தணும்னு நினைக்கிறார். ஆனால் இந்த சம்பிரதாய செயல்கள் வந்து செய்ய வேண்டிய நிர்பந்தம் இருக்குது அப்படிங்கும் போது அதை செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கிளியர் கட்டாகவே அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாரு. ஸோ நம்மளும் அதை தான் எதிர்பார்க்கணும். தளபதியும் அதை பண்ண தயாராக இருக்கார். அவர் அதுக்கான விளக்கத்தையும் கொடுத்துருக்காரு. ஸோ கண்டிப்பாக கூடிய விரைவில் மக்களை வந்து சந்திப்பார் அப்படிங்கிறதுல எந்த வித சந்தேகமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி தளபதி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.